பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஏன் இங்க ஆண்டவர் இப்படி ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு? ஏன் இப்படி சொல்லணும்? அப்படின்னா, இதற்கு முந்தின வசனத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? அதாவது இயேசுவ கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிக்கிறவன். அதாவது அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிக்கிறவன் யாரு? அவன் பொய்யன் அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு யார் இதை மறுதலிச்சிட்டு இருக்கா அப்படின்னா, அதிகமா யூதர்கள் மறுதலித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மேசியா இந்த வரப்போறார், அந்த வரப்போறார், மேசியா வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை அவங்க இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்து விட்டார். அவர்கள் பொய்யர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன் இங்க பிதாவையும் குமாரனையும் அப்படின்னா, அவங்க இருவரும் ஒருவராய் இருக்கிறாங்க. பொதுவா பார்த்தா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேருமே ஒருவராய் இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலையில பிதாவும் குமாரனும் ஒருவராய் இருக்கிறாங்க. அப்படி அவங்கள மறுதலிக்கிறவங்க அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் சொல்றார். ஏன் இத சொல்றார் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த பாகுபாடு அதிகமா இருக்கிறது. யெகோவா விட்னஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க பிதாவை மாத்திரம்தான் கடவுள்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவங்க குமாரனை கடவுளாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளல. அவங்க தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, இல்லை வேற ஏதாவது சொல்றாங்க. அதற்காகவே தானோ என்னமோ தெரியல, ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தை தெளிவுபடுத்த விருப்பம் கொண்டிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்ன அப்படின்னா, நாம உன்னை நல்லா தெரிந்து கொள்ளணும். பிதாவும் குமாரனும் ஒன்றே. அவங்க என்ன சொல்லுவாங்க, பிதா தான் கடவுள், குமாரன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்று கருத்து உள்ளவர்கள் யெகோவா விட்னஸ் மட்டும் இல்லை, நம்மை குழப்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா அந்தி கிறிஸ்து. உடனே அந்தி கிறிஸ்துனா அவங்க தான் அந்தி கிறிஸ்து, அப்படி இல்லை. அந்தி கிறிஸ்தின் ஆவி உடையவர்கள், ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள். நாம பழகிற அந்த பழக்க வழக்கங்களுக்குள்ளேயே, அந்த வட்டாரங்களுக்குள்ளேயே இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகராக கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள்னு தானே சொன்னார். அப்போ பிதா தான் கடவுள், இவர் கடவுள் கிடையாது, இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் பல இடத்துல சொல்லிட்டாரு, பிதாவை கண்டவன் என்னை கண்டான் அப்படின்னு சொல்றாரு. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்றாரு. என்னை மறுதலிக்கிறவன் பிதாவை மறுதலிக்கிறான்னு சொல்றாரு. நானும் பிதாவும் வேறு வேறு அல்ல, நாங்கள் இருவரும் ஒருவராய் இருக்கிறோம்னு சொல்றாரு. பல இடங்கள்ல வேத வசனங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறார், அதை நிரூபித்திருக்கிறார். இதெல்லாம் அவர் வெளிப்படுத்தியும் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னா, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் பிதா. 2 பேரும் ஒருவரே. அதை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னும் பல பேருக்கு இதில் பெருத்த சந்தேகம் இருக்குது. இதில் இன்னும் ஒரு தெளிவுக்கு வரலை. இப்போ பிதா தான் கடவுளோ, இயேசு கிறிஸ்து குமாரன் கடவுள் இல்லையோ அப்படின்ற குழப்பமே வரக்கூடாது. தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் அதை தான் இன்னைக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறார். பிதாவும் குமாரனும் ஒன்றே.
அதுக்கு எங்க வசனம் இருக்குன்னா, பல இடங்கள்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னும் வெளிப்படுத்தல் அ அதிகாரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தல் 22ன்னு நெனைக்கிறேன். அதில முதல் வசனம்னு நெனைக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரும் பிதாவும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். இப்ப ஒரே சிங்காசனத்தில எப்படி 2 பேர் உட்கார்ந்திருக்க முடியும்? அதுதான் விஷயம். அதனால இப்போ அவங்க பிரிந்து இருக்கிறாங்க. பிரிந்து நமக்கு காரியங்கள விளக்கி காண்பிக்கிறாங்க. மற்றபடி அவர்கள் இருவரும் ஒருவரே. அடுத்தபடியா என்ன இந்த வசனத்தின்படி நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னா, குமாரனை மறுதலிக்கிறவன், இயேசுவை மறுதலிக்கிறவன் அப்படின்னா, இயேசுவை எப்படி மறுதலிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், அதற்கு எதிராய் நாம செயல்படும்போது முதலாவது மறுதலிக்கிறோம். இன்னொன்னு நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக, நமக்கு ஒரு சலுகைகள் கிடைக்கிறதற்காக, அங்க நாம கிறிஸ்தவர்கள், இயேசுவின் பிள்ளைகள் என்பதை சொல்லுவதற்கே தயங்குகிறோம், மறுதலிக்கிறோம். அது ஒண்ணு. அடுத்தபடியா பணத்துக்காக, பதவிக்காக, பேருக்காக, புகழுக்காக இயேசுவை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்னொன்னு, நாளைக்கே ஒரு பிரச்சனை வரலாம். இப்ப நெறையா வந்துட்டுருக்கு சுத்தி. கிறிஸ்தவர்களாலே அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, பல துன்பங்கள கொண்டு வருகிறாங்க, போட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த நிலையில நாம பாதுகாக்கப்படணுங்கிறதற்காக, அந்த இடத்துல நாம இயேசுவை விட்டுக் குடுத்து, நாம கிறிஸ்தவர் அல்ல அப்படின்னு செய்தாலும், அதுவும் மறுதலிக்கிறதே. அதேபோல விசுவாசி அவிசுவாசியோடு பிணைக்கும்போதும், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்படி பல விதத்துல நாம கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாரு. இது எச்சரிக்கையாவே சொல்றாரு. நீங்க என்ன மறுதலிச்சீங்கன்னா, நான் பிதாவினிடத்துல உங்கள மறுதலிப்பேன். முதல்ல சொன்னது போல தான், பிதாவும் குமாரனும் ஒருவரே. அவங்க மறுதலித்தா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுன்றத புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு பல இடங்கள்ல நம்மளுடைய ஆதாயத்திற்காக, நம்மளுடைய தேவைக்காக, நம்மளுடைய பெருமைக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, சுயநலத்திற்காக, சுகபோகத்திற்காக இயேசுவை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இத மனதில வைத்துக் கொள்ளுங்க. மறுதலிக்கிற எண்ணம் வரவே கூடாது. அப்படி மறுதலிக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து. அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். காதுள்ளவர்கள் கேட்கக் கடவர்கள். ஆமென்.